அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஃபஜ்ர் தொழுகை இன்று முடித்து தேநீர் கடைக்கு செல்கின்ற சமயத்தில் கூட்டமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா இஸ்லாமிய ஊர்களிலும் அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பறவைகள் கூட்டம் கூட்டமாக காலை நேரத்தில் இறை தேடி செல்வதைப் போல ஃபஜ்ர் தொழுது முடித்துவிட்டு கூட்டமாக 10 தொடங்கி 60 கடந்த பெரியவர்கள் கூட தங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நண்பர்கள் பட்டாளத்தோடு தேநீர் கடையை நோக்கி விரைந்து பயணிக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பெரும்பாலான முஸ்லிம் ஊர்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஃபஜ்ர் தொழுகை முடித்த உடனே தேநீர் கடைக்கு வருவார்கள். ஒரு கூட்டம் வரும். அவர்களை மையமாக வைத்து பல வியாபாரங்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஃபஜ்ர் வெவ்வேறு பள்ளியிலிருந்து வரக்கூடிய தொழுகையாளிகள் பரஸ்பர தங்கள் நண்பர்களோடு, இளைஞர்கள், முதியவர்கள், இல்லை முன்னாள் இளைஞர்கள், இப்படியெல்லாம் சேர்ந்து வருகின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. சிலர்கள் அப்படி வருகின்ற போது ஆர்வ கோளாறிலே உலக அரசியல், அமெரிக்க அரசியலிருந்து நம் நாட்டு லோக்கல் அரசியல் வரைக்கும் பேசிக்கொண்டு வருவார்கள். அவர்களை கூட விட்டு விடலாம். சிலர்கள் ஊர் பலாயை ஊற்றி கழுக ஆரம்பித்து விடுவார்கள். இது மாபெரும் குற்றம். தொழுது முடித்த உடனே டீ கடைக்கு போகிறீங்க, டீயை குடிங்க, எதோ பேசுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க. இல்லை என்று சொன்னால் எதையாவது அரசியலை கூட பேசுங்க. இந்த நாட்டு நடப்பை பேசுங்கள், தவறு இல்லை. அதே நேரத்தில் உங்கள் உறவுகளை சார்ந்த, நண்பர்களை சார்ந்த, அண்டை அயலர்களை சார்ந்த யாரேனும் ஒருவரை எடுத்துக்கொண்டு, அந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஃபித்னா பேசி கொண்டு திரிவது என்பது ஒரு மூமின்களுக்கு அழகல்ல. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். இதை தவிர்த்துக்கணும். இதை சொல்லுவதற்கு முக்கியமான காரணம், அப்படி வரும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். இன்னொருத்தர் டென்ஷன் ஆகிட்டார். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.